பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டன் போயிருந்த நேரத்துல தான் கட்சி கட்டுப்பாட்டுல இல்லாம வீடியோ வெளியாயிருக்கு. அதனால பாஜகவுக்கு அவப்பேர் ஏற்பட்டிருக்க இந்த நேரத்துல உண்மையிலே என்ன நடந்தது, வீடியோ வெளியிட்டது யார் தெரியுமா அப்படின்னு மிகுந்த மன உளைச்சலோட பேட்டி கொடுத்திருக்காரு. வீடியோ வெளியான விவகாரத்துல கட்சியில இருந்து நீக்கப்பட்ட நிர்வாகி சதீஷ், சிங்கநல்லூர் மண்டலம் தலைவரா இருக்கக்கூடிய சதீஷ் கடந்த 20 வருஷமா தொடர்ந்து கட்சிக்காக பணியாற்றிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் எந்த குற்றச்சாட்டும் அவர் மேல இல்லாத நிலையில இப்போ கட்சி பொறுப்புல இருந்து நீக்கி இருக்காங்க. ஆனா இந்த மன்னிப்பு கேட்கும் விவகாரத்துல அங்க இருந்தது வானதி ஸ்ரீனிவாசன், அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அன்னபூர்ணா உரிமையாளர் ஸ்ரீனிவாசன், இன்னொருத்தர் அந்த வீடியோ எடுத்த மாவட்ட தலைவர். இந்த வீடியோ எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனாங்க. அந்த வீடியோ பார்த்தனா இது உண்மைதானா அப்படின்னு இன்னொரு நபர் கிட்ட கேட்க அனுப்புனேன். நான் அனுப்புனது தவறுனா இதை வெளியிட்டது யாரு? என்ன இந்த விஷயத்துல மாவட்ட தலைவர் பலிகாடா ஆக்கிட்டாரு. அவர் செஞ்ச தவறுக்கு என்ன மாட்டி விட்டு அவர் தப்பிச்சிட்டாரு. இந்த விஷயத்துல மாநில தலைவருக்கு தான் தலைகுனிவு. இந்த வீடியோ எடுத்தது மாவட்ட தலைவர் தான். அவர் தான் இந்த வீடியோ வெளியிட்டு இருக்காரு. இது சம்பந்தமா தலைவர் ஊர் திரும்பினதும் அவர்கிட்ட முறையிட்டு மீண்டும் கட்சிக்காக உழைப்பேன். கட்சிக்கு எதிராக நான் எப்போதுமே செயல்பட மாட்டேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா கண்டிப்பா மாவட்ட தலைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அழுத்தமா பேசியிருக்காரு கட்சியில இருந்து நீக்கப்பட்ட சதீஷ். கோவை அன்னபூர்ணா உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் ஜிஎஸ்டி குறித்து நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியான அதே நேரத்தில் அண்ணாமலை லண்டனில் இருந்தபடியே சாரி கேட்ட விவகாரத்துக்கு பின் மிகப்பெரிய விஷயமே இருக்காம். அதாவது கோவையில் உள்ள அன்னபூர்ணா ஓட்டல் என்றாலே அண்ணாமலைக்கு பிடித்த ஓட்டல். தமிழக வணிகத்திற்கு ஒரு தூணாகவும் இருக்கக்கூடியவரை தான் ஸ்ரீனிவாசன் என அண்ணாமலையும் புகழ்ந்து தள்ளி, அதே வேளையில பாஜகவை சேர்ந்தவர்கள் ஸ்ரீனிவாசன் தனிப்பட்ட முறையில அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் சந்தித்து பேசிய வீடியோ வெளியிட்டதற்கு தமிழக பாஜக சார்பா மன்னிப்பு கேட்டிருக்காரு. தலைவர் ஊர்ல இல்லாத போது எப்படிப்பட்ட அரசியல் இங்கு கையாளப்படுகிறது என்பதுதான் முக்கியமான பாயிண்ட். நேற்று கோவையில் நடந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் ஜிஎஸ்டி விஷயத்தை ஒருங்கிணைத்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு வியாபாரிகள் நிறைய பேர் பாராட்டி பேசி இந்த வீடியோவும் பாஜகவுக்கு எதிரான எந்த மீடியாவும் வெளியிடாம அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் கேட்ட கேள்வியை மட்டும் வீடியோவா வெளியிட்டு வைரல் செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் செஞ்சுட்டு வராங்க. அதாவது ஜிஎஸ்டியால் மக்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற தோணியில எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்படியான நிலையில தான் கோவையில சென்ற எம்பி தேர்தலில் போட்டியிட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக பாஜக சார்பாக மன்னிப்பு கேட்டதாக ட்வீட் செஞ்சிருக்காரு. அண்ணாமலை பேன் இந்தியா லீடராக உருவாகி வந்தாலும் தனக்கு பிளேஸாக இருக்கக்கூடிய கோவை மக்கள் மனதை காயப்படுத்தாமலும், அதே நேரத்துல தான் வகிக்கும் தலைமை பண்புக்கு தெரியாம கட்சி நிர்வாகி ஒருவர் ஸ்ரீனிவாசன் மன்னிப்பு கேட்கும் வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. இத மக்களுக்கு புரிய வச்சிருக்காரு அண்ணாமலை. இதுதான் லீடர்ஷிப்னு இப்ப அண்ணாமலை ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள்ல தங்களது ஆதரவை தெரிவிச்சுட்டு வராங்க. அதே போல இப்படி ஒரு வீடியோவை வெளியிட வேண்டும் அப்படிங்கிறது யார் முடிவெடுத்தது? அப்படி வெளியானா எதிர்கட்சிங்க அந்த வீடியோவை பார்த்து எப்படிப்பட்ட ஆயுதத்தை கையில எடுப்பாங்க? இது எல்லாம் தெரியாமலா வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க பாஜகவினர் அப்படின்னு பலரும் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. அதாவது பொறுப்புல உள்ள பாஜக நிர்வாகி ஒருவர் இந்த வீடியோவை வெளியிட்டாலும் மீட்டிங் நடக்கும்போது அந்த வீடியோ எடுத்தது யாரு? பின்ன யாருக்கு அனுப்பி வெளியிட சொன்னாங்க? ஸ்ரீனிவாசன் எழுந்து நின்று மன்னிப்பு கேட்டது போல வீடியோ வெளியானா இப்ப தலைவராக இருக்கும் அண்ணாமலைக்கு எப்படிப்பட்ட களங்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட்.